அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கோவையைச் சேர்ந்த மத போதகரான ஜான் ஜபராஜ் கைது பண்ணப்பட்டதற்கு பிறகு அவருக்கு ஆதரவாக ஒரு இயக்கம் போராடுறதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது மக்களே. ஸோ யார் அந்த இயக்கம், எதுக்கு போராடிட்டு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கோவையைச் சேர்ந்த ஜான் ஜபராஜ் என்கின்ற மத போதகர் கைது பண்ணப்பட்டிருந்தார் கடந்த ஏப்ரல் 13 அன்னைக்கு. இவர் கைது பண்ணப்பட்டதற்கு பிறகு இவருக்கு ஆதரவாகவும் பல குரல்கள் வருகின்றன, எதிராகவும் பல குரல்கள் வருகின்றன. இல்லைனால் எதிராக வரக்கூடிய குரல்கள் யார் அப்படிங்கிறதை ஆதரவாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இவர் பாஸ்டராக இருக்கிறதுனால, இவர் பாஸ்டராக முன்னேறிட்டு வர்றதுனால அவருக்கு எதிரான பாஸ்டர்கள் இவர் மேலே வந்ததால் இவருக்கு ஊழியம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாகறாங்க, அவரிடத்துலேருந்து குறைஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறவர்கள் தான் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தும் வருகின்றன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு கோவையில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக ஒரு இயக்கம் ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது. எந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய கைது அப்படிங்கிறதே மிக ஒரு பொய் வழக்கு அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பொய் வழக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இதற்கு பின்னால் அரசியல் பின்னணி இருக்கின்றது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ அரசியல் பின்னணி அப்படிங்கிறது எந்த மாதிரி அரசியல் பின்னணி இருக்கின்றது? அரசியல் கட்சி பின்னணி இருக்கின்றதா, அல்லது இவர்கள் சொல்வதை போல் மற்ற பாஸ்டர்கள் இவர் பாஸ்டராக பண்ணிட்டு இருக்க வேலையால் மற்றவர்களுக்கான அந்த ஊழியத்துக்காக வரக்கூடிய நபர்கள் குறைந்து போகிறாங்க, ஸோ அதனால் அந்த அரசியலை பற்றி இவங்க பேசலாம் நம்ம தெரியல மக்களே. இது அனைத்தையும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகின்ற பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அது நடத்துவேன்னு சொல்கிறாங்க. இங்கே பர்மிஷன் கொடுக்கலாம் கூட நாங்கள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், அதை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கு இதை பற்றி கூறுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு பின்பு அரசியல் பின்னணி இருக்கின்றதுன்னு சந்தேகிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அரசியல் பின்னணி அப்படிங்கிறது அரசியல் கட்சி பின்னணியா அல்லது பாஸ்டர்கள் அரசியல் பின்னணியா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தாமல் இருக்கின்றன ஒன்று. ஆனால் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள், என்னென்னால் இதுவரையில் போக்சோ வழக்கு கைது பண்ணப்பட்டிருந்த பல பேர் அவர்களை பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாகவே பார்ப்போம், கம்ப்ளைனன்ட் சைட்லேருந்து அஜெண்டா பண்ணுவதற்காக ஒரு சில இயக்கங்களை கூட்டி வைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள், போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கைது பண்ணப்படக்கூடிய சமயங்களில் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே போராடுவாங்க. அது ஸ்கூலுக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். எங்கள் டீச்சர் தப்பு பண்ணவே கிடையாது, எப்படி அரெஸ்ட் பண்ணி போராடுவாங்க. இது பல கேசஸில் நம்ம பார்த்துருக்கின்றோம். ஆனால் முதல் முறையாக ஒரு போக்சோ வழக்கில் டீச்சர் அல்லாத ஒருவர் ஒரு மதபோத கைது பண்ணப்பட்டு அவருக்கு ஆதரவாக ஒரு இயக்கம் இங்கே போராட்டத்துக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் முறைன்னு சொல்லலாம். ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக போக்சோ வழக்கில் போராட்டம் நடத்தக்கூடியதுக்கு முன் வந்திருக்கிறதுன்றது ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த போராட்டம் எதை நோக்கி போகின்றது அப்படிங்கிறதே ஒரு 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 போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர்கள் முன்னேற்ற கழகம் பிராக்கெட்டில் கூட்டமைப்பு நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாள் 25/4/2025 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இடம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள செஞ்சிலுவை சங்க அலுவலகம் முன்பு. என்ன மெயின் அஜெண்டானா, கிறிஸ்துவ ஆராதனை வீரன் தம்பி ஜான் ஜெயராஜ் கைதை கண்டித்தும் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும், ஆகையால் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபை போதகர்கள் மற்றும் தம்பி ஜான் ஜெயராஜின் ஆதரவாளர்கள், விசுவாசிகள், வாலிப சகோதரிகள் பெரும் திரளாய் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அனைத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் கூட நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அழைப்பை கொடுத்திருக்கிறார் மக்களே. இப்போ என்னென்னால் இந்த வழக்கோட பின்னணி பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகின்றதுனால், ஒரு 17 வயது பெண், அந்த 17 வயது பெண் யாருனால் ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய அப்பா, மாமனார், அவங்க தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. தத்தெடுத்து வளர்க்குறது அப்படின்னால் முழுக்க அடாப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பெண்ணுடைய படிப்பு செலவை ஏற்றுப்பாங்க, ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க அந்த குழந்தை.
அதன் காரணமாக they will adopt that kid அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை, 17 வயது குழந்தை, அந்த சிறுமி எங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஜான் ஜெபராஜுடைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அந்த குழந்தை அம்மா அப்பாவும் கூட இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் நெத்தியில் முத்தம் கொடுத்தது தான் குற்றமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த நெத்தியில் முத்தம் கொடுத்த இந்த குற்றத்தை என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 21 May 2024, ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த வழக்கை ஏன் எடுத்து வந்திருக்காங்க, இன்றைக்கி ஏப்ரல் 2025 ஏன் இந்த வழக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜான் ஜெபராஜும் அவர் மனைவியும் விவாகரத்தாகிறதுக்காக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் தரப்பில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றன. ஸோ இது கூடுதலாக விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜுடைய மைத்துனர், அதாவது மனைவியோ ரீமாவுடைய தம்பியும் கைது பண்ணப்பட்டிருக்கார் பின்பு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அதே 17 வயது பெண் 164 ஸ்டேட்மெண்ட்டில் இவர் பெயரை கூறியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட இது குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு குழப்பம் இருக்கின்றது அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துகிறது மக்களே. இப்போது ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக ஒரு இயக்கம் போராட்டத்தில் இறங்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னால் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. இப்போ சப்போஸ் ஆர்ப்பாட்டம் நடக்கும் பட்சத்தில் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸில் பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது இந்த கைதிற்கு பின்னணியாக அரசியல் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார்களே, இந்த அரசியல் எந்த கட்சியா அல்லது பாஸ்டல் அரசியலா, அப்படி என்றால் யார் இதற்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ற சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த நல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்பாகவே வெளியிடப்பட்ட போஸ்டராக தெரிகின்றது. ஸோ என்னென்னால், இப்போ ஜான் ஜெபராஜ் கைது பண்ணப்பட்டதற்கு பிறகு அவர் தரப்பிலிருந்து உசுப்பேத்தி விட்டோ இல்லை அவர் தரப்பிலிருந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியோ இவர்கள் செய்வதாக தெரியவில்லை அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இவர்களாகவே இந்த இயக்கம் சார்பாகவே அவர்கள் அன்பின் காரணமாக செய்கிறான்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஒரு கம்ப்ளைண்ட் தரப்பிலிருந்து பல இடங்களில் அஜெண்டா பண்ணுறதுக்காக பல இயக்கத்தை கூட்டிக் கொண்டு ஒரு போராட்டம் நடத்துவாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக இவர்கள் மீது கொண்ட அன்பினால் ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வெளியிடுறாங்க. வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் மக்களே, என்ன நடக்குதுன்னு பொறுத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.